தெரு நாய்கள் என்று மக்களை, அதுவும் வாக்களிக்கும் மக்களை தெரு நாய்களோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் நடிகர், திரைப்பட கலைஞர், நடன இயக்குனர் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். ஆமாம், இப்போ சிலருக்கு கோபம் வருது, சிலருக்கு ரோஷம் வருது, சிலருக்கு ரோஷம் வரமாட்டேங்குது, சிலருக்கு கோபம் வரமாட்டேங்குது. யாருக்கெல்லாம் கோபம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரைப்படத்துறையில் இருப்பவர்களாக இருந்தால் போதும், என்ன வேணாலும் பேசலாம், அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், நாங்கள் அமைதியாக இருப்போம் என்று சிலர் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு ரோஷம் வரமாட்டேங்குது. இப்போ அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரா இல்லையா? பிரமாதமாக டான்ஸ் ஆடுவார். யார்? ராகவா லாரன்ஸ். விஜயை விட சிறப்பாக டான்ஸ் ஆடுவார். அப்போ அவர் என்ன வேணாலும் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இந்த நாட்டில்? உரிமை இருக்கிறது அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொருத்தர், அவர் மாஸ்டர் மகேந்திரன். அவர் சின்ன பிள்ளையிலேருந்து குழந்தை நட்சத்திரமாகவே இருந்து நடிக்கிறவர். அவர் கரண்ட் இல்லைன்னா என்ன? ஏங்க ஒரு 6 மாதத்துக்கு பவர் கட் இல்லை, பவர் கட்டு ஆகட்டுங்க. இவ்வளோ நாள் கரண்ட் இருந்துச்சுல, என்ஜாய் பண்ணீங்கல்ல, இப்போ கரண்ட் இல்லை, என்ன பிரச்சனை? சூப்பர். அதுவும் நீங்கள் எதுவும் கோவப்படக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா திரைப்படங்களில் நடிப்பவர்கள். அப்போ இந்த நாடு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, திரைப்படங்களில் நடிப்பவர்கள் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இந்த நாட்டு மக்களுக்கு கோபமே வராது என்ற நம்பிக்கையை இந்த நாட்டு மக்களுக்கு யார் கொடுத்தாங்க தெரியுமா? தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு விஜய் அவர்களுடைய வெற்றி இதைத்தான் இந்த திரைப்பட நடிகர்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஏன்னா நடிகராக இருந்தால் போதும், நன்றாக நடனமாட தெரிந்தால் போதும், நல்லா டான்ஸ் ஆடினா நாட்டையே பிடிக்கலாம், ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையை விஜய் அவர்கள் ஏற்படுத்திவிட்ட பிறகு ராகவா லாரன்ஸ் பொதுமக்களை பார்த்து தெரு நாய்கள் என்று சொல்வதில் அவருக்கு அச்சப்படுவதற்கு, அந்த அச்ச உணர்வு இல்லாமல் போனதுக்கு காரணம் அதுதான். இப்போ நான் யோசிக்கிறேன், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நான் பேசிய ஒரு வீடியோ என்ன பேசினேன்? ஐடி தொழில் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு வித்திட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை சொல்லி வருகின்ற பொழுது நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அந்த வார்த்தை அதை மட்டும் வெட்டி ஒட்டி முன்னாடி பின்னாடிலாம் போட்டு தாவேக்காவினர் அந்த வார்த்தையை எனக்கு எதிராக கடுமையாக பரப்பினார்கள். பலருக்கு அந்த வார்த்தையின் மீது ஒரு கோபம் வந்துச்சு, ஒரு ஆற்றாமை வந்துச்சு. எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு கோபப்பட்டாங்க. நான் ராகவா லாரன்ஸ் சொன்ன மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, சத்தியமாக அப்படி சொல்லலை. நான் சொன்னது வேற, அதை இப்போ நான் திருப்பி சொல்லவும் விரும்பலை. ஏன்னா அதுவே திருப்பி ஒரு சர்ச்சையாகும். இப்படி வேணா டீசெண்டாக சொல்கிறேன். டீசெண்டாக சொல்லியிருந்தால் அதை எப்படி சொல்லியிருக்கலாம். பல்வேறு இளைஞர்கள் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத் துறையில் அவங்க பணியாற்றுகிறார்கள், வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதுதான் நான் சொல்ல வந்த செய்தி. அதை நான் ஒரு கலோக்கியலாக ஒரு லாங்குவேஜில் சொன்னேன். ஆனால் அதுவே பலருக்கு காயத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னார்கள். நான் அவ்வாறு காயத்தை ஏற்படுத்தியிருந்தால் அதற்காக திறந்த மனதுடன் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வருத்தமும் தெரிவித்தேன் தமிழ் கேள்வியில். ஏன்னா யாரையும் காயப்படுத்துவது என்றைக்கும் என்னுடைய நோக்கமாக இருந்ததில்லை. என்னுடைய செய்தி போய் சேரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய பிரதான நோக்கமாக இருந்துச்சு. இப்போ என்னுடைய கேள்வி, அன்றைக்கு கோபப்பட்டவர்கள், செந்தில்வேல் எப்படி எங்களை பார்த்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு கோபப்பட்ட யாரும் தெரு நாய் என்று சொன்னதற்காக ராகவா லாரன்ஸ் மீது கோபப்படுவார்கள் என்று காத்திருக்கிறேன். யாரும் கோபப்படவில்லை. இப்போ எப்படி இருக்கு? அப்போ செந்தில்வேலுக்கும் ராகவா லாரன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, செந்தில்வேலுக்கு ராகவா லாரன்ஸ் மாதிரி டான்ஸ் ஆட தெரியாது. ஃபேக்ட் தானே, அதான உண்மை. இப்போ ராகவா லாரன்ஸ் மாதிரி நன்றாக நடனமாட தெரிந்த ஒருவராக இருந்தால் மக்களை என்ன வேணாலும் சொல்லலாமா? ஏன் இந்த குடிமை சமூகத்துக்கு கோபம் வர மறுக்கிறது? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இதையே ஒரு திமுக காரர் சொல்லியிருந்தாருன்னு வைங்க, இந்நேரத்துக்கு கொந்தளித்திருப்பார்களா இல்லையா? கொந்தளித்திருப்பார்களா இல்லையா? ஐயோ! ஆனால் ராகவா லாரன்ஸ் சைலண்ட் மோட், எல்லாரும் சைலண்ட் மோட்ல இருக்காங்க. சரி, நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துவதற்கு வித்திட்டவர் என்ற அடிப்படையில் நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்கு பலருக்கும் வருத்தம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு. மீண்டும் சொல்கிறேன், அது அவர்களை காயப்படுத்தியிருந்தால் அதற்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஏற்கனவே வருத்தமும் தெரிவிச்சிருக்கிறேன். ஆனால் தாவேகா அமைச்சர், ஐயா பஸ் எப்பயா வரும் அப்படின்னு கேட்டதுக்கு, நீ நல்லா துணுட்டு வந்துட்டல தம்பி, நீ நல்லா சாப்பிட்டல, நல்லா சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டார்.
ஏங்க பேருந்து இல்லை என்று சொல்வதற்கும் நீ நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்றதுக்கும் அன்னைக்கு யாரும் கேட்கல. உங்க காசுலையா நாங்க சாப்பிட்டோம், நீங்களா எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, நாங்க உழைச்சு நாங்க சாப்பிட்றோம் அப்படின்னு தாவேக அமைச்சருக்கு எதிராக கோபப்பட்டிருக்கணும். யாரும் கோபப்படலையே. ஏன் கோபப்படல? ஏன் கோபப்படல சொல்லுங்க பார்ப்போம். ஏனென்றால் அவர் நன்றாக நடனமாட தெரிந்து நடன திறமையின் மூலம் மக்கள் மனங்களில் இடம் பிடித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். அதனால அவருக்கு என்ன வேணாலும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அப்படியா தமிழ்நாட்டில்? இப்போ தமிழ்நாடு அப்படி ஆயிடுச்சா? தமிழனும் தமிழர்களும் தமிழ்நாடும் அப்படி ஆகிவிட்டவா? திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன வேணாலும் பேசலாமா? ஆச்சரிய குறிகள் பலவிதம், அதில் இது ஒரு விதமா? மகேந்திரன் அந்த டோன் இருக்குல்ல, அந்த தம்பி பேசின டோனு அப்படியே சிரிச்சுக்கிட்டு, என்ன இவ்வளவு நாள் கரண்ட் இருந்துச்சுல்ல, ஆனா ஏய் உண்மையிலடா நீங்களாம் வேற ரகண்டா. இந்த மக்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. இந்த மக்களை என்று நான் சொல்வது தாவேகாவை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள சொல்றேன். நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க, தெளிவா பேசுறான் பாருங்க அந்த தம்பி. என்ன சொல்றான்? இவ்வளவு நாள் கரண்ட் இருந்துச்சுல்ல, இவ்வளவு நாள்லாம் எவ்வளவு நாள்? திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும். திமுக ஆட்சியில கடந்த 5 ஆண்டு காலத்துல மின்வெட்டெல்லாம் இல்ல. இப்ப விஜய் வந்திருக்கிறாரு, மின்வெட்டு வந்திருக்குது. என்ன பிரச்சனை? அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சூப்பர்ரா டே தம்பி. அதுக்கும் 10 பேர் ஃபயர் விடுறானே. ஆமா கரெக்ட் தானே? இவ்வளவு நாள் கரண்ட் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் எங்க அண்ணன் ஆட்சியில கரண்ட் இல்லைன்னா என்ன? 6 மாதம் கரண்ட் இல்லைன்னா என்ன? 6 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள். எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ 6 மாதம் பொறுத்து கொள்ளுங்கள், அப்புறம் அதுவே பழகி. அந்த படத்தில் சொல்லுவார்ல, கும்கில 40 வயசு வரைக்கும் லோல் பட்டு நொந்து நூலாகி வெந்து ஒரு வழி ஆய்வ, அப்புறம் சரியாயிருமா சாமி, அப்புறம் அதுவே பழகிடும். அந்த மாதிரி 6 மாதம் விஜயண்ண ஆட்சியில் நடக்கும் அனைத்து அக்கிரமங்களையும் அநியாயங்களையும், மின்வெட்டு, பாலியல் வன்கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், அனைத்தையும் நீங்கள் ஒரு 6 மாத காலம் பொறுத்து கொள்ள வேண்டும். அப்புறம் அதுவே உங்களுக்கு பழகிடும். ஏன்னா விஜயண்ணா எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாரு, அவ்வளவுதான் சார். நான் திருப்பி சொல்றேன், நீங்க இனி நாட்டை ஆளுவதற்கு, இனி தமிழ்நாட்டை ஆளுவதற்கு நீங்க கஷ்டப்பட்டு ரோட்ல இறங்கி போராடி கொடி பிடிச்சி மக்களுக்காக இயற்கை பேரிடரில் சாலைகளுக்கு வந்து அதெல்லாம் தேவையே இல்லை. நான் எல்லா இடத்துலையும் சொல்றதான். உங்க வீட்டில் யாரையாவது முதலமைச்சர் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? இப்போ இதை தமிழ் கேள்வியை பார்த்துட்டு இருக்கிற சொந்தங்களுக்கு, தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு நான் சீரியஸாக அட்வைஸ் பண்றேன். உங்க வீட்டில் யாராவது ஒரு பிள்ளைய நீங்க அமைச்சராகவோ எம்எல்ஏவாகவோ முதலமைச்சராகவோ ஆக்கணும்னு ஆசை இருக்குதுன்னா நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஐடியா சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நல்ல வலிமையான குடும்பமாக இல்லைன்னு வைங்க, ஆசை இருக்கிறவங்களுக்கு மட்டும், பொருளாதாரத்தில் பெரிய வலிமையான குடும்பமாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் இருக்கானா, அந்த ஆம்பளை பையனை இப்போ பீக்கில் இருக்கிற நடிகர் யாருன்னு பாருங்கள். நான் பேரை கூட சொல்லுவேன், தேவையில்லாமல் சர்ச்சை ஆகும், அதனால சொல்லலை, சரியா? இப்போ 2-3 புது நடிகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. நீங்கள்லாம், அதாவது நான் சொல்கிறது 80s 90s இருக்கிறவங்களுக்கு இது புரியாது. அவங்களாம் அவுட் ஆஃப் என்ன சொல்கிறது, நீங்கள்லாம் அந்த காலத்து ஆட்கள்னு சொல்லிட்டான். இப்போ இந்த ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நடிகர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த நடிகர்களினுடைய ரசிகர் மன்றத்தை தொடங்க சொல்லுங்க. அந்த நடிகர்களின் பெயரில் ஒரு ரசிகர் மன்றத்தை உங்கள் பையனை வச்சு தொடங்க சொல்லுங்க. தொடங்கி அந்த நடிகருக்கு கட் அவுட் வைக்கிறது, பாலுகீழ் ஊத்துறது, கட் அவுட்டுக்கு அப்படியே கொஞ்சம் பண்ணி அப்படியே இருந்தீங்கன்னா அந்த நடிகர் ஒரு 25 வருஷத்தில் அவருக்கு முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகும்போது உங்கள் பையன் எம்எல்ஏ ஆகவோ அமைச்சராகவோ ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற முக்கால்வாசி பேர் யார்? இந்த அரசில், இந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பவர்கள் முக்கால்வாசி பேர் விஜய் அவர்களுடைய திரைப்படம் வெளியாகின்ற பொழுது முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு பாலாபிஷேகம் செய்தவர்கள். ஆயிடுச்சா? அப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக ஆக்க முடியும். அமைச்சராக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரத்யேகமாக முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து அந்த ரசிகர் மன்றங்களை கட்டி எழுப்பி அடுத்த கட்டத்துக்கு போகணும். முதலமைச்சராகவே ஆகணும். ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது ஆம்பளை பையன் இருந்தான்னா, அது பொம்பளை பிள்ளையில வந்து இங்கே வந்து என்ன செய்யறது இல்லை, இந்த சமூகம் பெண்கள்
திரைப்படத்துறையின் மூலம் வந்தால் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை. அதில் கொஞ்சம் சிரமம் இருக்குது. அதனால தான் ஆம்பளை பிள்ளைன்னு சொல்கிறேன். பெண் பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் சிரமப்படணும். ஆம்பளை பிள்ளைங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நல்லா நடன வகுப்பு, டான்ஸ் கிளாஸ் அனுப்புங்க. ஸ்விம்மிங்கு, கராத்தே, ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் பண்ணி விட்டு அந்த பையனை ஒரு ஹீரோ ஆக்கிடுங்க. உங்ககிட்ட காசு இருந்தால் நீங்களே சொந்தமாக காசு போட்டு பணம் போட்டு கூட என்ன செய்யுங்க, படம் எடுங்க. முதல் 2 படம் கொஞ்சம் சுமாராக போகும். நீங்கள் யாராவது நல்ல கதாநாயகியை அந்த பையனுக்கு கூட போட்டுக்கணும். போட்டிங்கன்னா அந்த படம் ஹிட் ஆயிடும். அந்த கதாநாயகிக்காகவே படம் பார்க்க வருவாங்க மக்கள் கொஞ்சம் பேர். அப்போ அந்த கதாநாயகரும் சேர்ந்து வளரலாம். அப்படி வளர்ந்துட்டாங்கன்னா ஒரு 20 வருஷம், 15-20 வருஷம், 25 வருஷம் உங்கள் பையன் திரைப்படத்துறையில் நல்லா நட்டிச்சு உங்களுக்கு நல்லா சம்பாதிச்சு தருவார். 25 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு மக்கள் அவருக்கு நாட்டையே கொடுத்துருவாங்க. கவலையப்படாதீங்க. ஆனால் ஒன்று, நல்லா டான்ஸ் ஆட தெரியும். நல்லா டான்ஸ் ஆட தெரியாமல் அவர் போய் நாட்டை கேட்டார்னா கஷ்டம். இதுதான் தமிழ்நாடு. அப்படி ஆயிடுச்சுன்னு வைங்க. அப்படி ஒருவேளை உங்கள் பையன் முதலமைச்சர் ஆயிட்டாரு அல்லது எம்எல்ஏ ஆயிட்டாரு, அமைச்சர் ஆயிட்டாருன்னா அதன் பிறகு என்ன பண்ணாலும் மக்கள் அவரை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களே கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் கொலைப்பட வேண்டாம், கட்சிக்காரன் வர வேண்டாம். ஓட்டு போட்ட மக்கள் உங்களுக்காக வந்து சண்டை போடுவாங்க. மின்வெட்டு இருக்கட்டுங்க, என்ன பிரச்சனை? பாலியல் வன்கொடுமைகள் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவே வேண்டாம். நீங்க முதலமைச்சராக இருந்தா போதும், அந்த கோட்டு மட்டும் கலத்திடுறாங்க, சூப்பரா இருக்கு இப்படி சொல்லுவாங்க. ஆனா நீங்க நம்பணும். என்ன நம்பணும்? தமிழ் சமூகம் ஆகச் சிறந்த, அறிவில் சிறந்த சமூகம். வேதனை. இன்றைக்கு திருவள்ளூர் அருகே கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு முட்புதற்குள் வீசி எறியப்பட்டிருக்கிறார். கேட்பார் இல்லையே இந்த நாட்டில். தினசரி செய்திகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள். குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சு? குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள். இந்த கடந்த 1 மாதத்தில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள். ஆனா நான் திருப்பி சொல்றேன், தாவேக்காவில நீங்க அமைதியா இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. தாவேக்காவிற்காக வாக்களித்த பொதுமக்கள், சகோதரிகள், தாய்மார்கள் அவங்க வருவாங்க வேகமா விஜயை பாதுகாப்பதற்கு. மனசாட்சியோடு கேள்வி கேட்பார்கள் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால் நம்பவே செய்யாதீங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் திரைத்துறை மீதான அந்த போதை, திரை கவர்ச்சி என்ற அந்த மயக்கம் என் தமிழ் சமூகத்தை, என் தமிழ் உறவுகளை, என் தமிழ் சொந்தங்களை மயக்கத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது. நான் திரைத்துறையிலேருந்து அப்ப யாரும் அரசியலுக்கே வரக்கூடாதா அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எல்லா துறைகளிலும் இருப்பவர்கள் அரசியலுக்கு வரலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக பொது வாழ்வில் உங்களுடைய பயணமும் உங்களுடைய பங்களிப்பும் என்ன என்ற கேள்வி. அப்ப எப்படி ஒரு பையனால இப்படி தைரியமா பேச முடியுது? ஒரு திரைத்துறையை சேர்ந்த ஒரு தம்பியால சொல்றான், எங்க வீட்டில் கரண்ட் இருக்கு, எவ்வளவு நாள் எடுத்துக்கிடுங்க. எனக்கு இது புரியவே இல்லை. அவன் என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்கான்? இந்த பெருமழை வெள்ள காலகட்டங்களில் நம்ம பரஸ்பரம் உதவி செஞ்சிருப்போம். மளிகை சாமான் இல்லையா, சாப்பாடு இல்லையா, பால் பாக்கெட் இல்லையா, எங்கள் வீட்டில் 10 பாக்கெட் இருக்குது அல்லது 4 பாக்கெட் இருக்குது, நீங்கள் ஒரு 2 பாக்கெட் உங்களுக்கு கொடுத்து விடுவோமா அப்படிங்கிற மாதிரியே அவன் கேட்குறான். எங்கள் வீட்டில் ஒரு 1/2 கிலோ கரண்ட் இருக்குது, நீங்கள் வேணால் அதில் ஒரு 1/4 கிலோ கரண்ட் எடுத்துக்கிங்க மாம்பளம் இருக்குது. எங்கள் வீட்டில் கரண்ட் இருக்குது, எடுத்துக்கிடுங்க. இப்போ இப்படி எடுங்களேன். அந்த தம்பி, திரைத்துறையை சேர்ந்த அந்த தம்பி மகேந்திரன் ஒரு கருத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சோலார் சிஸ்டம் மூலம் அவருக்கு மின் சாதனங்களை இயக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் அவருக்கு இருக்கான். சோலார் போட்டு அவருக்கு கரண்ட் எடுத்து தருவாராம். இப்போ மகேந்திரன் திரைக்கலைஞர், அவருக்கு அவராலேயே இவ்வளவு கரண்ட் எடுத்து கொடுக்க முடியும்னா அவரை விட பெரிய திரைக்கலைஞர் விஜய், அவர் எவ்வளோ கரண்ட் எடுத்து கொடுக்கலாம். உள்ள வந்தா பவரடி அண்ணன் யாரு? தளபதி.
பவர் ஸ்டேஷன், நடமாடும் பவர் ஸ்டேஷனாக தான் இவங்க எல்லாரும் தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன், மகேந்திரனால மின்சாரத்தை எடுத்து கொடுக்க முடியும்னா தமிழ்நாடு அரசால ஏன் முடியாது? அப்படின்னா நீங்க சிந்திச்சிடக்கூடாது, நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது, விசுவாசிக்கணும், நீங்க நம்பணும். என்ன நம்பணும்? விஜய் அண்ணா ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுகிறது என்று நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன். நான் ஏற்கனவே அதை சொன்னேன், கண்ணுக்கு தெரியாமல் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னேன். கண்ணுக்கு தெரியாமல், வெளியில சொல்லாம, அரசாணை போடாமல், ஊடகங்களில் செய்தி வராமல் மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள் இந்த புதிய அரசு. இன்னைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் அதை எடுத்து போட்டிருக்கிறார். டேரிஃபோட எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதனால எவ்வளவு உயர்ந்திருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு 1700 1800 ரூபாய் வரை மின் கட்டணம் வந்த குடும்பங்களுக்கு ஏறத்தாழ 5000 ரூபாய் வரை இப்பொழுது மின் கட்டணம் வருகிறது. இவ்வளவு மின்வெட்டு. இப்ப நீங்க இப்படி கூட சொல்லிக்கலாம், உருட்டிக்கலாம். பாவம், மக்களுக்கு மின் கட்டணம் உயர்ந்து விடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் விஜய் மின்சாரத்தை துண்டிக்கிறார். மின்சாரத்தை ஏன் துண்டிக்கிறார் விஜய்? மின்வெட்டு ஏன்? நீங்க மின்சாரத்தை ஃப்ரீக்வெண்டா கொடுத்தா நீங்க நிறைய மின்சாரத்தை பயன்படுத்துறீங்க, மின் கட்டணம் உயர்கிறது, உங்களால மின் கட்டணம் செலுத்த முடியாம நீங்க என்ன செய்றீங்க? கஷ்டப்படுறீங்க. அதனால விஜய் அவர்கள் மின்சாரத்தை துண்டித்து மக்களை பாதுகாப்பதற்கு விஜய் அண்ணாவோட நடவடிக்கை எடுக்கிறார். நான் காமெடியா பேசிட்டு இருக்கேன், ஆனா இதை சீரியஸா நம்பி கூட அதையே சொல்லுவாங்க. ஆனா ஆச்சரியக்குறிகள். இப்படிதான் நாடு போயிட்டு இருக்குது. இந்த வாட்டி மின் கட்டணம் உங்களுக்குலாம் வரும்போது தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. பட் ஒன்று உண்மை, அண்ணனோட அந்த ஸ்டெப்பு அது வேற லெவல். அது போதும். விலைவாசி உயர்ந்தா என்ன, வேலையில்லா திண்டாட்டம் பெருகினா என்ன, தமிழ்நாட்டிலிருந்து தொழில் முதலீடுகள் வெளியில் சென்றால் என்ன, பாலியல் குற்றங்கள் அதிகரித்தால் என்ன, காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாமல் போனால் என்ன, அந்த கோட்டு, அந்த தாடி, அந்த ஸ்டைலு, அந்த டான்ஸு போதும் தானே? என்ஜாய், குமுதா ஹேப்பி, தமிழ்நாடு மக்கள் ஹேப்பி, அவ்வளோதான். அதே மாதிரி தெருநாய்கள் என்று ராகவாளரன் சொன்னா என்ன, டான்ஸு சூப்பரா ஆடுறாருல, ரசிக்கிறீங்கல்ல, அவ்வளோதான். பட் ஒன்று மட்டும் நம்பணும், மறந்துடக்கூடாது, அதை வச்சுக்கிட்டே இருக்கணும். அறிவிற்சிறந்த தமிழ் சமூகம், யானை கட்டி போரடித்த தமிழ் சமூகம், நாம அப்படி வேற லெவல். அது அப்பப்ப ஞாபகம். மற்றபடி தெரியல, ஏதோ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தா நாடு எதை நோக்கி போகுது அப்படிங்கிற வேதனையில் இவற்றை பகிர்ந்திருக்கிறேன். பார்ப்போம், நிச்சயம் ஒரு நாள் மாறும், நிலை மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.